வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். இலங்கை கடற்படையினுடைய புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளராக இருந்த ஓய்வு பெற்ற ரியல் அட்மிரல் சரத் மொஹாட்டி விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி இன்றைய தினம் வெளியாக இருந்தது. அவரை செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 2010ஆம் ஆண்டு பொத்கெரவில ஒருவரை கடத்தி கொலை செய்த குற்றச்சாட்டில் தான் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதே நேரத்தில் ஏற்கனவே இந்த சம்பவத்தில் கடற்படையினுடைய முன்னாள் தளபதி நிஷாந்த உலுகே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருவதும் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் தன்னுடைய மனைவியினுடைய சொத்துக்கள் காரணமாகத்தான் தான் செல்வந்தராகி இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். அவர் கூறின விடயங்கள் தொடர்பாக பார்க்கிற போது தன்னுடைய மனைவியினுடைய குடும்பத்தினர் தம்மை விடவும் மிகவும் பணக்காரர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் நீண்ட காலமாக வியாபாரம் மற்றும் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் புண்ணியம் செய்தமையூடாக மனைவியூடாக அபிவிருத்தி அடைய கிட்டியது என்று சொல்லி நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமன்றி தமக்கு எதிராக முறைப்பாடு செய்த மற்றும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அமைச்சர்களுடைய சொத்துக்களுடன் ஒப்பீடு செய்யும் போது இந்த சொத்துக்கள் எல்லாம் குறைவாக இருக்கிறது என்றுதான் அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமன்றி இரவு கூட்டங்களுக்கு செல்லும் போது ஊரில் உள்ளவர்கள் தம்முடைய சட்டை பைகளுக்குள் 5000 ரூபாய் வழங்குவதாகவும் எரிபொருள் வழங்குவதாகவும் ஊடகங்களிடம் கூறிய நபர்கள் தம்மை விட சொத்து வைத்திருப்பதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். அது மட்டுமன்றி தமக்கு எதிராக குற்றச்சாட்டும் நபர்கள் தன்னுடைய மனைவியின் சொத்துக்களையும் தமது சொத்துக்களையும் பிரித்தறிந்து கொள்ள வேண்டும் என்பதும் அவருடைய கருத்தாக அமைய பெற்றிருக்கிறது. தன்னுடைய மனைவியினுடைய உறவினர்கள் கிட்டத்தட்ட 40 வருட காலமாக வியாபாரம் செய்கின்றார்கள். எனவே தனக்கு இப்போது 39 வயதுதான் ஆகிறது என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்கின்றார். தாம் தமது பெற்றோரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற சொத்துக்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் ஏற்கனவே அதனூடாக சமர்ப்பித்திருப்பதாக கூறியிருக்கின்றார். அதாவது புதிதாக எந்த ஒரு சொத்துக்களையும் கொள்வனவு செய்யவில்லை, சட்டவிரோதமான முறையில் எந்த விதமான சொத்துக்களையும் தான் கொள்வனவு செய்யவில்லை. அதே நேரத்தில் மத்திய வங்கியினால் தடை செய்யப்பட்டுள்ள வியாபாரங்களில் தான் முதலீடு செய்ததில்லை என்று சொல்லியும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். சட்டத்தரணியாக தாம் செயல்படுவதாகவும் ஆலோசனை வழங்கி இருக்கிறதாகவும் அதற்காக வரி செலுத்தியுள்ளதாகவும் வரி அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளதாகவும் தெரிவித்தார். அது மட்டுமன்றி தன்னுடைய குடும்பத்திடமிருந்து பெற்றோரிடமிருந்தும் கிடைக்கப்பெற்ற சொத்துக்கள் தொடர்பிலும் தான் தகவலை ஏற்கனவே வழங்கியுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போதும் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்திருப்பதாகவும் கூறினார். அது மட்டுமன்றி தொழிலாளர் வர்க்கத்தினுடைய பிரதிநிதிகள் என தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு ராஜபக்சர்களை பெரும் முதலாளிகள் போல குற்றச்சாட்டுக்களை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் பெரும் செல்வந்தர்களாக தற்போது இருக்கின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார். குறித்த நபர்களுடைய சொத்துக்கள் தம்முடைய சொத்துக்களை விட மிக அதிகமாக இருக்கிறது. அவை தொடர்பாகவும் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். என்னன்னு சொல்லி சொன்னா இந்த சொத்துக்கள் ஓராண்டில் இடம்பெற்றதா அல்லது 76 வருட கால அந்த சாபத்தின் ஊடாக பெற்றுக்கொண்டதா என்பது தொடர்பாக அவர்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்று நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருக்கின்றார். இந்த 2 கேள்விகளுக்கும் அவர்கள் நிச்சயமாக பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லியும் தமக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை சுமத்திய தோழர் வசந்த சமரசிங்க தம்மை விடவும் அதிக செல்வந்தராக இருக்கிறார் என்று சொல்லியும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். இதே வழியில் இந்த தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பத் மெனம்பேரி 2015ஆம் ஆண்டு முதல் பல்வேறு சந்தர்ப்பங்களில் 22 மாதங்கள் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் என்று சொல்லி சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். இந்த போதைப்பொருள் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகின்ற ரசாயனங்கள் அடங்கிய 2 கொள்கலன்கள் மறைத்து வைத்திருந்த சம்பவம் தொடர்பாகத்தான் அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் அரிசி லோரி கொள்ளையில் ஈடுபட்டதனூடாக கிட்டத்தட்ட 11 மாதங்கள் அவர் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருப்பதாகத்தான் அவர் சொல்லியிருந்தார். அத்துடன் முன்னதாக 106 கிலோகிராம் கஞ்சா வைத்திருந்த நிலையில் போலீசாரினால் அவர் கைது செய்யப்பட்டு மொனராகலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட ஒரு நபராக இருக்கின்றார். அது மட்டுமன்றி சுமார்
10 மாதங்கள விளக்கமறியலில் வைக்கப்பட்டு 50,000 அபராதம் செலுத்திய பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் போதைப் பொருளை கொண்டு செல்ல பயன்படுத்தி அவருடைய கெப் வண்டியும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். எனினும் 2024 ஆண்டில் பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பு நீதிமன்ற உத்தரவின் பேரில் சந்தேக நபர் அபராதம் செலுத்தியதாக விசாரணையூடாக தெரிய வந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. முன்னாள் சக்தி வாய்ந்த அரசியல்வாதி ஒருவருடைய உதவியினால் தான் இந்த மனம்பேரி பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட்டதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு இந்த செல்வந்தர்களுக்கான வரியானது விதிப்பதற்கு தாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றப் போவதில்லை என்று சொல்லி அறிவித்தல் விடுத்திருந்தார்கள். ஆனால் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பரிந்துரைகளில் 2025 ஆண்டு முதல் செல்வந்த வரி விதிப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பொருளாதார பீடத்தினுடைய பேராசிரியரான பிரியங்க துனுசிங்க தெரிவித்திருக்கின்றார். அது தொடர்பாக அவர் பேசிய போது இலங்கை பொருளாதாரத்தில் குறைவான வருமானம் ஈட்டும் மக்கள் கூட்டத்தினரே அரசு வருமானத்தில் பெரும் பங்காற்றுகின்றனர். அவர்கள் பெருமளவானவர்கள் வரியை அரசாங்கத்திற்கு செலுத்துகின்றனர். அத்தோடு இந்த வரி விதிப்பில் அவர்களை பெருமளவாக பாதிக்கப்படுகின்றனர். ஆனால் அதிகளவான வருமானம் ஈட்டக்கூடிய மக்கள் கூட்டத்தினருக்கு இந்த வரியினால் கொடுக்கப்படுகின்ற அழுத்தங்கள் குறைவாகவே இருக்கிறது. அவர்களுக்கு வரி விதிப்பு குறைவான சதவீதத்திலேயே காணப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த வரி அறவீட்டினூடாக சாதாரண கொள்கை கோட்பாடுகள் மீறப்பட்டுள்ளதாக தோன்றுகிறது. வரி அறவீடு செய்வது தொடர்பில் மறுசீரமைப்பை கொண்டு வருவதற்கு அரசுக்கு தேவையுள்ளதோடு அவசியமும் இருக்கிறது. ஆனால் செல்வந்த வரி தொடர்பில் அரசாங்கம் மௌனமாக இருக்கிறது. அதை கொண்டு வருவதை தடுக்க அரசு ஏதோ ஒரு முறையை பயன்படுத்தி அழுத்தத்தை பிரயோகித்து வருகிறது. செல்வந்தர்களை பாதுகாப்பதற்கு இந்த அரசாங்கம் முயற்சித்தால் அதை நாங்கள் கெட்ட சகுனமாகவே பார்க்க வேண்டும். பெருமளவான செல்வந்தர்கள் இப்படியாக வரிகளை வழங்காமல் இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமன்றி கடந்த காலங்களையும் செல்வந்தர்கள் தான் இந்த வரி விதிப்பை கொண்டு வருவதற்கு தடையாக இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த செய்திகள் தான் தற்போது வரையில் வெளிவந்த மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. இதே நேரத்தில் நிறைய செய்திகள் இருந்தாலும் மிக முக்கியமாக குறிப்பிட்ட சில செய்திகள் தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். அடுத்த காணொளியில் இன்றைய நாளில் வெளிவந்த மிக முக்கியமான செய்திகள் தொடர்பாக பார்ப்போம். நன்றி.